ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண ரெசிபி தாங்க இந்த கேரட் சாதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வெட்டி வச்சுருந்த 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்குற அளவு கிண்டி விடுங்க. ஏன்னா நமக்கு அந்த வெங்காயம் கொஞ்சமாவது பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கேரட்டும் நமக்கு என்ன அப்படின்னா நல்லா வதங்க விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க வேக வைக்கிறதுக்காக. அந்த எண்ணெயிலே என்ன பண்ணுங்க அப்படின்னா கிண்டி விடுங்க. எண்ணெயிலே வதங்கும் போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கேரட் வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. வதங்காமல் மட்டும் எடுத்துடாதீங்க. பார்த்தீங்களா, இப்போ நமக்கு ஓரளவு அந்த கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் அதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் உங்களோட சாதத்துக்கு கேரட்டுக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக நான் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா நமக்கு இனிமேல் அந்த முட்டையும் கேரட்டும் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா கிண்டி விடுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேரட்டும் முட்டையும் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் வடித்து வச்சுருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. சாதமும் நம்ம கேரட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவுமே டேஸ்டியான கேரட் சாதம் ரெடிங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.